இப்போ பைசன் டியூட் ரெண்டு விதமான படம், ரெண்டு விதமான கலவையான விமர்சனங்கள். ஒரு பக்கம் டியூட் இன்னைக்கு அதனுடைய சக்சஸ் மீட் நடக்க போகுது. வீடியோ வரதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கமாக தமிழ் சினிமாவில் சக்சஸ் மீட் வந்து படம் ரிலீஸ் ஆன காலையில் ரிலீஸ் ஆச்சுன்னா மத்தியானம் சக்சஸ் மீட் வைப்பாங்க. பரவாயில்ல, ஒரு 2-3 நாள் கட்சி சக்சஸ் மீட் வச்சிருக்காங்க. குறிப்பாக டியூட்டுக்கான வசூல் 84 கோடி 85 கோடியோ சொல்கிறாங்க. அது எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இருக்கட்டும், அது அவங்க கொடுத்துருக்காங்க. அது தயாரிப்பு நிறுவனம் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஒரு கூலி படத்துக்கு அப்படி போட்டு வெளுத்தாங்க. வந்து இது பொய் வசூல், இந்த படம் ஓடல, ரஜினி ரசிகர்ல திரும்ப ஓடியாந்தாங்க, இன்டர்வலோட படத்தை வந்து காலி பண்ணிட்டாங்கன்னு இதே விமர்சனம் வந்து கோட்டுக்கு இருந்தது. கோட்டில் வந்து ஃபேக்காக வந்து இது கொடுக்குறாங்கய்யா. லியோவுக்கு அப்படி தான் சொன்னாங்க. வந்து அதை தாண்டி டியூட்டுக்கு வந்து ஒரு 3-4 நாளில் வந்து 84 கோடி 100 கோடிக்குள்ளே வரப்போகுது அப்படின்பொழுது எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு படத்தினுடைய ஈட்டு எங்கே தெரியுங்களா? அந்த படம் சம்பந்தமாக ஒரு டீ கடையில், ஒரு சாதாரண இடத்துல, ஒரு பேருந்தில், எங்கேயாவது ஒரு ஆட்டோவில் ஏறி போகிறோன்னு வச்சுங்க, ஆட்டோக்காரர்கிட்ட பேசுனீங்கன்னா சொல்லுவார். அப்படி எங்கேயும் அது மாதிரி டாக் எதுவும் இல்லை. வெளியூரில் கூட கேட்டு பார்த்தா ஓகே, நம்மளை வந்து திட்டுவாங்க. வந்து ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து திட்ட ஆரம்பிப்பாங்க, போடா பூமர் அப்படின்னு. ஓகே, இன்னைக்கு வந்து 40 வயசுக்கு மேலே இருப்பவர்கள்லாம் வந்து சினிமா பார்ப்பதுக்கே, சினிமா விமர்சனம் செய்வதற்கே தகுதியற்றவர்கள் மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மீறி வந்து இந்த மாதிரியான கதைகள், இந்த மாதிரியான படங்கள் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஆபத்து அப்படின்லாம் மாற்று கருத்து கிடையாது. உண்மையில் நான் தீபாவளி அன்னைக்கு பார்த்தேன், முதல் காட்சி பார்த்தேன் சென்னையில், கொண்டாடி தீர்த்தாங்க. அந்த தியேட்டர் முழுக்க வந்து நீங்கள் சொல்கிற அந்த ஜென்சி கிட்ஸ் தான் வந்து இருந்தாங்க. பயங்கரமாக 2K கிட்ஸ் இருந்தாங்க வந்து. ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு கலாச்சார சீர்கேடு, சீரழிவு அப்படின்ட்டு இதை ஆணித்தரமாக சொல்லலாம். நீங்கள் என்ன தான் என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, படத்தில் பெரிய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. செகண்ட் ஹாஃப்லாம் உண்மையிலே பெரிய போர் வந்து. அதெல்லாம் மீறி இந்த படத்து இப்போ இட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, சரி இட்டை தாண்டி வந்து இவங்களுக்கு தான் இனிமேல் படம் பண்ணோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா டூரிங் டாக்கிஸ் சேனலில் ரவுண்ட் டேபிள் இது வச்சுருந்தாங்க. அதில் வந்து இயக்குனர் நடிகரமான GM குமார் பிரமாதமாக ஒரு விஷயம் பேசியிருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் நீங்கள் 40 வயசுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா, ஏதாவது கருத்து சொன்னீங்கன்னா நீங்கள் தகுதியற்றவர்கள் அப்படின்னு இன்றைய தலைமுறை முடிவு பண்ணுறாங்க. அவர் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருந்தார். அவர் என்னன்னா, அவங்க பழைய படங்கள்லாம் போய் பார்க்குறதே கிடையாதுன்னு முக்கியமான விஷயம். இதை கூட நானே சொல்கிறேன். 90களுக்கு பிறகு வந்த படங்களை தான் பார்க்குறாங்க. ஒரு 60s 80s படம் கூட பார்க்குறது இல்லை அப்படின்னு. உண்மை அதுதான். ஏன்னா நீங்கள் ஏதோ பெரிய இந்த கதையை எடுத்து பண்ணிட்டு தான் வந்து ஆஹா ஓஹோ நீ என்ன இப்படி விமர்சனம் பண்ண, யார் தெரியுமா, பிரதீப் ரங்கநாதன் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, ஆச்சா போச்சா, நீ உனக்கு என்ன விமர்சனம் பண்ணுறதுக்கு தகுதி இருக்குது, அப்படி இப்படிலாம் பொதுவாகவே எல்லாரும் திட்டுறீங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து அடித்து துவச்சி போட்ட பழைய கதை சாமி வந்து.